வணக்கம். புதுச்சேரியில் கிறிஸ்துமஸ் பண்டிகை நாளை மறுநாள் கோலாகலமாக கொண்டாடப்பட உள்ள நிலையில் புதுச்சேரி கடலூர் உயர் மறைமாவட்ட பேராயர் பிரான்சிஸ் கலிஸ்ட் கிறிஸ்துமஸ் வாழ்த்து தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் செய்தியாளர்களை சந்தித்த புதுச்சேரி கடலூர் உயர் மறைமாவட்ட பேராயர் பிரான்சிஸ் கலிஸ்ட் இக்காலத்தில் மனிதர்களிடையேயும் நாடுகளிடையேயும் போட்டி, பொறாமை, ஆதிக்க வெறி, சுரண்டல், சமத்துவ சகோதரத்துவ பண்பாடு இல்லாமை போன்றவைகள் நிறைந்துள்ளன. ஆகவேதான் போர்களும் போராட்டங்களும் உலகில் எல்லா இடங்களிலும் காணப்படுகின்றன. இந்த நிலை நாட்டிலும் அகில உலகத்திலும் நம் குடும்பங்களிலும் மாற வேண்டுமென்றால் நிச்சயமாக இயேசுவின் பிறப்பு தேவையான ஒன்று. இயேசு எங்கும் பிறக்க வேண்டும். அனைவருக்கும் கிறிஸ்துமஸ் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் என்று தெரிவித்தார். அன்பார்ந்த புதுச்சேரி தமிழ்நாடு மக்களே, இந்த கிறிஸ்துமஸ் விழாவை முன்னிட்டு உங்கள் அனைவரையும் வாழ்த்துவதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். கிறிஸ்துமஸ் என்பது கடவுள் நம்மோடு இருக்கின்றார் என்ற இறை உண்மையை நமக்கு எடுத்து காட்டுகின்றது. இயேசு பிறக்கும்போது அவருடைய பெயர் இம்மானுவேல் என்று சொல்லப்பட்டது. இம்மானுவேல் என்றால் அதனுடைய அர்த்தம் கடவுள் நம்மோடு இருக்கின்றார். மனிதன் இந்த உலகத்தில் வாழும்போது பல பிரச்சனைகளில், பல சூழ்நிலைகளில் அவன் இருக்கின்றான். துன்பம், துயரம், கஷ்டம் எல்லாவற்றிலும் இருக்கின்றார். அது மட்டுமல்ல, இப்போது நாடுகளில் போர் நடைபெறுகிறது, பஞ்சம் நிலைக்கின்றது, மக்கள் வறுமையில் வாழ்கின்றார்கள், மக்களிடம் ஏற்றத்தாழ்வுகள் இருக்கின்றது. அந்த சமயங்களில் மனிதன் தவிக்கின்றான். நான் எப்படி இந்த நிலைகளிலிருந்து தப்ப முடியும்? இறைவனுக்கு மட்டும் அந்த வல்லமை உண்டு. எனவே இறைவன் தன் சாயலாக படைத்த அந்த மனிதனை மீட்க இறைவனே மனிதனாக பிறக்கின்றார். அதுதான் கிறிஸ்துமஸ். இறைவன் நம்மோடு இருந்து நம்மை வலுப்படுத்தி நம்முடைய இந்த எல்லா சூழ்நிலையிலிருந்தும் நம்மளை விடுவித்து ஒரு நல்ல அமைதியுடனும் அன்புடனும் ஒற்றுமையுடனும் ஏற்றத்தாழ்வு இல்லாமல் ஒரு குடும்பமாக வாழ்க்கை நடத்த இறைவன் நமக்கு அருளிய அந்த அருள்தான் கிறிஸ்துமஸ், இயேசுவின் பிறப்பு. இயேசு பிறந்து எல்லோரையும் நேசித்தார். எல்லோருக்காகவும் அவர் துன்பப்பட்டு சிலுவையில் தன் உயிரை கொடுத்து நமக்கு வாழ்வு தருவதற்காக, அந்த வாழ்வை முழுமையுமாக நமக்கு தருவதற்காகத்தான் இயேசு இந்த உலகத்தில் ஒரு மனிதனாக பிறந்தார். அதுதான் கிறிஸ்துமஸ். எனவே கிறிஸ்துமஸின் போது எல்லா மக்களுக்கும், இந்த உலகத்தில் உள்ள எல்லாருக்கும் இது ஒரு உண்மையான மகிழ்ச்சியூட்டும் ஒரு செய்தி. அதனால்தான் தேவதூதுவர் இடையர்களுக்கு தோன்றி என்ன சொல்கிறார்? இன்று உங்களுக்காக ஒரு பாலன் பிறந்திருக்கின்றார், அவர் உங்களுடைய மீட்பராக போகின்றார், அவர் மாட்டுத் தொழுவத்தில் கிடத்தப்பட்டிருக்கின்றார், துணிகளால் போர்த்தப்பட்டிருக்கின்றார், அவர் ஒரு எளிமையாக நம்மிடம் வந்திருக்கின்றார், நம் அனைவரோடும் ஒன்றித்திருக்க அவர் வந்திருக்கின்றார். அதுதான் உண்மையான கிறிஸ்துமஸ். எனவே இந்த கிறிஸ்துமஸ் விழாவின் போது இறைவன் ஒவ்வொருவரிடம் சேர்ந்து ஒன்றித்து ஒரு வாழ்க்கை வாழ, அந்த கிறிஸ்துமஸின் உண்மையான அர்த்தத்தை புரிந்து நாம் இறைவனோடு ஒன்றித்து வாழ நான் உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன். எனவே உங்கள் அனைவருக்கும் என் இனிய கிறிஸ்துமஸ் புத்தாண்டு வாழ்த்துக்கள். இறைவன் எப்போதும் உங்களிடமிருந்து உங்களை வலுப்படுத்தி உங்களுடைய வாழ்க்கையை தன்னுடைய ஆசீர்வாதத்தால் நிரப்பி ஒரு மகிழ்ச்சியான, அமைதியான, ஒற்றுமையான, ஒரே குடும்பமாய் வேறுபாடுகளை களைந்து ஒரே மக்களாய் வாழ உங்கள் அனைவருக்கும் அருள்வாராக. உங்கள் அனைவருக்கும் என்னுடைய கிறிஸ்துமஸ் புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். நன்றி. வைகுண்ட ஏகாதசியையொட்டி புதுச்சேரியில் உள்ள பெருமாள் கோவில்களில் சொர்க்கவாசல் திறப்பு நிகழ்ச்சி விமரிசையாக நடைபெற்றது. அனைத்து பெருமாள் கோவில்களிலும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் திரளாக கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். இந்துக்களின் மிகவும் முக்கியமான விரதங்களில் ஒன்றாக கருதப்படுவது ஏகாதசி விரதம். ஒவ்வொரு மாதத்திலும் 2 ஏகாதசி விரதம் என ஒரு ஆண்டில் மொத்தம் 24 அல்லது 25 ஏகாதசி விரதங்கள் வருவதுண்டு. வருடத்தின் அனைத்து ஏகாதசிகளிலும் விரதம் இருக்க முடியாதவர்கள் மார்கழி மாதம் வளர்பிறையில் வரும் வைகுண்ட ஏகாதசியில் விரதம் இருந்தால் பாவங்கள் நீங்கி மோட்சம் கிடைக்கும் என்பது நம்பிக்கை. அதன்படி புதுச்சேரியில் உள்ள அனைத்து கோயில்களிலும் தொடங்கியுள்ளது வைகுண்ட ஏகாதசியை
முன்னிட்டு வைணவ திருக்கோவில்களில் அதிகாலை பரமபத வாசல் எனப்படும் சொர்க்க வாசல் திறக்கும் வைபவம் அதிகாலை 5:30 மணிக்கு நடைபெற்றது. குறிப்பாக காந்தி வீதியில் உள்ள பிரசித்தி பெற்ற ஸ்ரீதேவி பூதேவி சமேத வரதராஜ பெருமாள் திருக்கோவிலில் அலங்கரிக்கப்பட்ட பெருமாள் தாயாருடன் பரமபத வாசல் வழியாக வந்தார். விடியற்காலை முதலே காத்திருந்த பக்தர்கள் கோவிந்தா கோவிந்தா கோஷத்துடன் பெருமாள் சொர்க்கவாசல் வழியாக வருவதைக் கண்டு ஆனந்தம் அடைந்து பெருமாளை வழிபட்டு சென்றனர். இதேபோன்று முத்தரையர்பாளையம் பகுதியில் அமைந்துள்ள புண்டரீகவல்லி சமேத கோவிந்தராஜ பெருமாள் திருக்கோவிலில் செயின்ட் தெரேஸ் வீதியில் அமைந்துள்ள ஸ்ரீ அத்தி அனந்தரங்கநாத சன்னதி, நவீனா கார்டன் பகுதியில் அமைந்துள்ள நவநீத கிருஷ்ணன் ஆலயம், முத்தியால்பேட்டை ராமகிருஷ்ண நகர் பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ லட்சுமி ஹயக்ரீவ பெருமாள் திருக்கோவில் உட்பட பல்வேறு பெருமாள் கோவில்களில் நடைபெற்ற சொர்க்கவாசல் திறப்பு விழாவில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரி நகர பகுதியில் இயக்கப்பட்ட அரசு பேருந்து பழுதாகி பாதியில் நின்ற நிலையில் அதனை பொதுமக்களோடு போக்குவரத்து காவலர்களும் தள்ளிச் சென்ற வீடியோ வைரலாகி வருகிறது. புதுச்சேரி அரசு போக்குவரத்து கழகத்தில் 100க்கும் மேற்பட்ட நகர பேருந்துகள் இயங்கி வருகிறது. தற்போது போக்குவரத்து துறையில் இயக்கப்படும் பேருந்துகள் பழுதாகி ஆங்காங்கே நின்று விடுகிறது. இதேபோன்று நேற்று மாலை புதுச்சேரி பேருந்து நிலையத்திலிருந்து பாகூர் வரை செல்லக்கூடிய நகர பேருந்து ஒன்று முருகப்பாக்கம் பகுதியில் சென்றபோது பழுதாகி நின்றது. பேருந்தை மீண்டும் இயக்க முயன்ற ஓட்டுநர் அதனை இயக்க முடியாததால் அதனை அறிந்த போக்குவரத்து காவலர்கள் மற்றும் பொதுமக்கள் போக்குவரத்திற்கு இடையூறாக நின்ற பேருந்தை ஓரமாக தள்ளிச் சென்றனர். பழுதாகி நின்ற பேருந்தை தள்ளிச் சென்ற போக்குவரத்து காவலர்கள் என்ற வாக்கியத்தோடு தற்போது இந்த வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. அரவிந்தரின் 150வது பிறந்த நாள் நினைவு 2 நாள் தேசிய கருத்தரங்கை முதலமைச்சர் ரங்கசாமி துவக்கி வைத்தார். அரவிந்தரின் 150வது பிறந்த நாள் நினைவாக தேசிய கருத்தரங்கு நடத்தப்படும் என முதலமைச்சர் ரங்கசாமி சட்டமன்றத்தில் அறிவித்தார். அதன்படி கலை பண்பாட்டுத்துறை சார்பில் அரவிந்தர் 150வது பிறந்த நாள் நினைவாக 2 நாள் தேசிய கருத்தரங்கு கருவடிக்குப்பம் காமராஜர் மணி மண்டபத்தில் துவங்கியது. முதலமைச்சர் ரங்கசாமி தலைமை தாங்கி கருத்தரங்கை துவக்கி வைத்து பேசினார். சபாநாயகர் செல்வம், அமைச்சர்கள் லட்சுமி நாராயணன், சாய் சரவணன் குமார் வாழ்த்துரை வழங்கினர். நிகழ்ச்சியில் துணை சபாநாயகர் ராஜவேலு, சிவசங்கர், சட்டமன்ற உறுப்பினர், தலைமை செயலர் ராஜு வர்மா, அரசு செயலர் ஆஷிஷ் மாதவ் ராவ் மோரே, அரவிந்தர் ஆசிரம சொசைட்டி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். அரவிந்தரின் வாழ்க்கை வரலாறு குறித்த குறும்படமும் ஒளிபரப்பப்பட்டது. முன்னதாக பாரதியார் கலைக்கூட ஆசிரியர்கள், மாணவர்கள் உருவாக்கிய மணற்சிற்பம், ஓவியம் மற்றும் புகைப்பட கண்காட்சியை சிறப்பு விருந்தினர்கள் பார்வையிட்டனர். முதல் நாள் நிகழ்வாக பல்வேறு அமர்வுகளில் அரவிந்தரின் தத்துவங்கள், கல்வி மற்றும் இலக்கியம் தொடர்பான தலைப்புகளில் சிறப்புரை நடைபெற்றது. சேலஞ்ச் என்டர்டெயின்மெண்ட் சார்பில் பாப்ஸ்கோ மைதானத்தில் அமைக்கப்பட்டுள்ள வண்ண மீன்கள் கண்காட்சி மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்காட்சியினை முதலமைச்சர் ரங்கசாமி தொடங்கி வைத்தார். புதுச்சேரி பாப்ஸ்கோ மைதானத்தில் சேலஞ்ச் என்டர்டெயின்மெண்ட் நிறுவனம் சார்பில் மாபெரும் வீட்டு உபயோகப் பொருட்காட்சி மற்றும் வண்ண மீன்கள் கண்காட்சியின் துவக்க விழா நடைபெற்றது. விழாவில் சிறப்பு விருந்தினராக முதலமைச்சர் ரங்கசாமி கலந்து கொண்டு கண்காட்சியை தொடங்கி வைத்து வாழ்த்தினார். ஆண்டுதோறும் நடைபெறும் இந்த கண்காட்சியில் இந்த ஆண்டு அரிய வகை மீன்களை கொண்ட கண்காட்சி அமைக்கப்பட்டுள்ளது. மேலும் விளையாட்டுப் போட்டிகள், மகளிருக்கான பொருட்கள் உட்பட உணவகங்கள் கண்காட்சி வளாகத்திற்குள் அமைக்கப்பட்டுள்ளது. ஜனவரி 21ஆம் தேதி வரை நடைபெறும் இந்த கண்காட்சி மாலை 4 மணி முதல் இரவு 10 மணி வரை நடைபெறும் என்பது குறிப்பிடத்தக்கது. திருநள்ளாறில் உள்ள உலக புகழ்பெற்ற ஸ்ரீ சனீஸ்வர பகவான் ஆலயத்தில் சனிப்பெயர்ச்சி முடிந்த நிலையில் முதல் சனிக்கிழமை என்பதால் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் சாமி தரிசனம் செய்து வருகின்றனர். காரைக்கால் அடுத்த திருநள்ளாறில் உலக பிரசித்தி பெற்ற ஸ்ரீ சனீஸ்வர பகவான் ஆலயத்தில் கடந்த புதன்கிழமை மாலை 5:20 மணிக்கு சனி பகவான் மகர ராசியில் இருந்து கும்பராசிக்கு பெயர்ச்சி பெற்றார். இந்நிலையில் இன்று சனிப்பெயர்ச்சி விழா நடைபெற்ற முதல் சனிக்கிழமை என்பதால் அதிகாலை முதலே பல்வேறு மாநிலங்களில் இருந்து பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் ஸ்ரீ சனீஸ்வர பகவான் ஆலயத்திற்கு வருகை தந்து சுவாமி தரிசனம் செய்து வருகின்றனர். சனீஸ்வர பகவானுக்கு சிறப்பு அபிஷேகம் மற்றும் ஆராதனை நடைபெற்றது. மேலும் திருநள்ளாறு நகரம் முழுவதும் 500க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணிகளில் ஈடுபட்டு வருகின்றனர். முன்னதாக நலன் தீர்த்த குளத்தில் பக்தர்கள் புனித நீராடி களி தீர்த்த விநாயகரை வணங்கி தேங்காய் உடைத்து பின்னர் ஸ்ரீ சனீஸ்வர பகவானை வழிபட்டு அவருக்கு உகந்த எல் தீபம் ஏற்றி வழிபட்டனர். இந்திரா நகர் தொகுதியில் நடைபெற்ற இலவச மருத்துவ முகாமினை ஏகேடி ஆறுமுகம் சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள் தொடங்கி வைத்தார்.
புதுச்சேரி கேர்மேக்ஸ் ஃபவுண்டேஷன் சார்பில் இலவச மருத்துவ முகாம் முத்திரையர்பாளையம் வழுதாவூர் சாலையில் உள்ள இந்திரா நகர் சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் நடைபெற்றது. இந்த மருத்துவ முகாமினை இந்திரா நகர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் அரசு கொறடாவுமான ஏகேடி ஆறுமுகம் துவக்கி வைத்தார். இந்த மருத்துவ முகாமில் பொதுமக்களுக்கு இரத்த அழுத்தம், இரத்த சோகை, சர்க்கரை நோய், பல், கண் பார்வை பாதிப்புகளுக்கான பரிசோதனைகள் மற்றும் ஆலோசனைகள் வழங்கப்பட்டது. இதில் சுமார் 300க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் கலந்து கொண்டு பயன்பெற்றனர். உழவர்கரை நகராட்சி நகர வாழ்வாதார மையம் மற்றும் நவயுகா கன்சல்டன்சி சர்வீஸின் சார்பில் நடைபெற்ற வேலைவாய்ப்பு முகாமில் தேர்வு செய்யப்பட்டவர்களுக்கு உழவர்கரை நகராட்சி ஆணையர் பணி ஆணையை வழங்கினார். உழவர்கரை நகராட்சி நகர வாழ்வாதார மையம் மற்றும் நவயுகா கன்சல்டன்சி சர்வீஸின் சார்பில் இன்று புதுச்சேரி கொட்டுப்பாளையம் நவீன சுகாதார மீன் அங்காடி வளாகத்தில் உள்ள நகர வாழ்வாதார மையத்தில் புதுவையைச் சேர்ந்த பல்வேறு நிறுவனத்திற்கான வேலைவாய்ப்பு முகாம் நடைபெற்றது. மேலும் இந்த வேலைவாய்ப்பு முகாமை உழவர்கரை நகராட்சி ஆணையர் அவர்கள் துவக்கி வைத்தார். இந்த முகாம் காலை 10 மணி முதல் மதியம் 2 மணி வரை நடைபெற்றது. இந்த வேலைவாய்ப்பு முகாமில் சுமார் 150க்கும் மேற்பட்ட 8ஆம் வகுப்பு முதல் இளங்கலை பட்டம் பெற்றவர்கள் கலந்து கொண்டனர். இந்த நேர்காணல் மூலம் முதல் கட்டமாக 30க்கும் மேற்பட்ட நபர்கள் தேர்வு செய்யப்பட்டனர். இதில் தேர்வு செய்யப்பட்டவர்களுக்கு உழவர்கரை நகராட்சி ஆணையர் பணி ஆணையை வழங்கினார். நிகழ்ச்சியில் உழவர்கரை நகராட்சி நகர வாழ்வாதார மையம் உதவி திட்ட அதிகாரி சிவக்குமார் மற்றும் நவயுகா கன்சல்டன்சி சர்வீஸ் தலைமை நிர்வாக அதிகாரி மோகன்தாஸ் ஆகியோர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி நகராட்சிக்குட்பட்ட பகுதிகளில் உள்ள சாலையோர வடிகால் வாய்க்கால்களில் விடப்பட்ட கழிவறை குழாய்களை புதுச்சேரி நகராட்சி ஊழியர்கள் அதிரடியாக அடைத்தனர். புதுச்சேரி நகராட்சி அலுவலகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், புதுச்சேரி நகர பகுதியில் கழிவறை கழிவுநீரை பாதாள சாக்கடையில் விடாமல் நேரடியாக சாலையோர வாய்க்காலில் விடுவதாக புகார் எழுந்தது. அதன் பேரில் நகராட்சி ஆணையர் சிவக்குமார் உத்தரவின் பேரில் செயற்பொறியாளர் தலைமையிலான குழுவினர் நேற்று புதுச்சேரி நகர பகுதிகளில் திடீர் ஆய்வு மேற்கொண்டனர். அதில் ரங்கப்பிள்ளை வீதியில் ஒரு ஹோட்டல், செஞ்சி சாலையில் ஒரு உணவகம், லபோர்தனே வீதியில் சில வீடுகளில் கழிவுநீர் குழாய்கள் நேரடியாக சாலையோர வடிகால் வாய்க்காலில் விடப்பட்டிருந்தது கண்டறிந்தனர். அந்த குழாய்களை நகராட்சி ஊழியர்கள் சிமெண்ட் கொண்டு அடைத்தனர். மேலும் கழிவறை கழிவுநீரை பாதாள சாக்கடையில் விடாமல் வாய்க்காலில் விட்டால் அபராதம் விதிக்கப்படும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. புதுச்சேரி பாகூர் அருகே கண்டெடுக்கப்பட்ட சிவலிங்கம் மற்றும் சித்தர் சிலையை அப்பகுதி மக்கள் அபிஷேகம் மற்றும் தீபாராதனை செய்து வழிபட்டனர். புதுச்சேரி பாகூரை அடுத்த அரங்கனூர் அருகே உள்ள வேப்ப மரத்தின் கீழ் பாம்பு புற்று உள்ளது. இங்கு அப்பகுதி மக்கள் அமாவாசை மற்றும் பௌர்ணமி நாட்களில் பூஜை செய்து வருகின்றனர். இந்நிலையில் அப்பகுதியில் சிவலிங்கம் மற்றும் சித்தர் சிலைகள் மண்ணில் புதைந்து கிடப்பதாக தகவல் பரவியது. இதனை உறுதிப்படுத்தும் வகையில் அந்த கிராமத்திற்கு வந்து சென்ற சிவன் அடியார்களும் அங்கு சிவலிங்கம் மற்றும் சித்தர் சிலைகள் இருப்பதாக உறுதிபட தெரிவித்தனர். அதனால் அந்த இடத்தில் உள்ள சிலைகளை தோண்டி எடுக்க முடிவு செய்த கிராம மக்கள் மண்வெட்டி மற்றும் கடப்பாறையால் பள்ளம் தோண்டினர். அதில் பூவரச மரத்தடியில் 2 அடி ஆழத்தில் 1.5 அடி உயரமுள்ள சித்தர் சிலையும், புற்று எதிரே 3 அடி ஆழத்தில் 2.5 அடி உயரமுள்ள சிவலிங்கமும் கிடைத்தது. சிவலிங்கத்திற்கு சுயம்பு வேதபுரீஸ்வரர் என்றும், சித்தர் சிலைக்கு சுயம்பு போகர் சித்தர் எனவும் பெயரிட்டு அப்பகுதி மக்கள் மற்றும் சுற்று வட்டார பகுதிகளில் உள்ளவர்கள் அபிஷேகம் மற்றும் தீபாராதனை செய்து வழிபட்டனர். புதுச்சேரி ரோடியர்பேட் ஸ்ரீ சர்மசாஸ்தா ஆலயத்தில் 10ஆம் ஆண்டு துவக்க விழாவை முன்னிட்டு ஐயப்பனுக்கு மகா நெய் அபிஷேகம் நடைபெற்றது. புதுச்சேரி ரோடியர்பேட் ஸ்ரீ தர்மசாஸ்தா ஆலய 10ஆம் ஆண்டு துவக்க விழாவை முன்னிட்டு ஐயப்பன் சுவாமிக்கு மகா நெய் அபிஷேகம் நடைபெற்றது. இதற்கு முன்னதாக மகா கணபதி ஹோமம், நெய்க்கு சிறப்பு பூஜை மற்றும் அபிஷேகம் நடைபெற்றது. தொடர்ந்து கடம் புறப்பாடு, ஐயப்ப சுவாமி மற்றும் பரிவார தெய்வங்களுக்கு பூரண கலச அபிஷேகம், அதனைத் தொடர்ந்து ஐயப்பன் சுவாமிக்கு மகா தீபாராதனையும் நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் மற்றும் பெண்கள் கலந்து கொண்டு ஐயப்பன் சுவாமிக்கு நெய் அபிஷேகம் செய்தனர். தொடர்ந்து அறுசுவை அன்னதானமும் நடைபெற்றது. இதில் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை ஐயப்பன் ஆலய நிர்வாகிகள், ஐயப்பன் பக்தர்கள் மற்றும் ஊர் பொதுமக்கள் செய்திருந்தனர். வில்லியனூர் பகுதியில் ஸ்ரீபெருந்தேவி தாயார் சமேத தென்கலை ஸ்ரீ வரதராஜ பெருமாள் தேவஸ்தானத்தில் ஸ்ரீ வைகுண்ட ஏகாதேசி பரமபத சொர்க்கவாசல் திறப்பு விழா நடைபெற்றது. தென்கலை ஸ்ரீ வரதராஜ பெருமாள் தேவஸ்தானத்தில் ஸ்ரீ வைகுண்ட ஏகாதேசி பரமபத சொர்க்கவாசல் திறப்பு விழா நடைபெற்றது.
இதில் 13ஆம் தேதி புதன்கிழமை முதல் மார்கழி மாதம் வரை பகல் 10 உற்சவம் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் முக்கிய நிகழ்வாக இன்று வைகுண்ட ஏகாதசியை முன்னிட்டு பரமபத சொர்க்கவாசல் திறப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் சிவா, முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் SV சுகுமாரன் ஆகியோர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். காலை 5 மணி அளவில் நடைபெற்ற சொர்க்கவாசல் திறப்பு நிகழ்ச்சியில் திரளான பொதுமக்கள் கலந்து கொண்டு சொர்க்கவாசல் திறப்பு நிகழ்ச்சியை கண்டுகளித்து சுவாமி தரிசனம் செய்தனர். முன்விரோத தகராறில் வாலிபரை குத்தி கொலை செய்த பட்டதாரி வாலிபருக்கு ஆயுள் தண்டனை விதித்து நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. புதுச்சேரி அடுத்த திருபுவனை சின்னப்பேட்டை சேர்ந்தவர் அருண்குமார். இவரும் அதே பகுதியை சேர்ந்தவர் தமிழ்வேந்தன் என்பவரும் சேர்ந்து மொபைல் போன் டவர் பராமரிப்பு பணியை கான்ட்ராக்ட் எடுத்து செய்து வந்தனர். இதில் பணத்தை பங்கு பிரிப்பதில் இருவருக்கும் தகராறு ஏற்பட்டது. இது தொடர்பாக அருண்குமார் மீது கடந்த 2013ஆம் ஆண்டு வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இதனால் ஆத்திரமடைந்த அருண்குமார் மற்றும் அவரது நண்பர் சத்யா ஆகிய இருவரும் அன்று இரவு ஓம் பிரகாஷை கத்தியால் குத்தி கொலை செய்தனர். அருண்குமார், சத்யா ஆகியோரை கைது செய்த திருபுவனை போலீசார் இருவர் மீதும் புதுச்சேரி 3வது கூடுதல் மாவட்ட நீதிமன்றத்தில் கொலை வழக்கு தொடர்ந்தனர். வழக்கு விசாரணையின் போது சத்யா இறந்துவிட்டார். இவ்வழக்கை விசாரித்த நீதிபதி இளவரசன் கொலை குற்றம் நிரூபிக்கப்பட்டதால் அருண்குமாருக்கு ஆயுள் தண்டனை மற்றும் 11,000 ரூபாய் அபராதம் விதித்து தீர்ப்பளித்தார். பெரம்பை ஸ்ரீ லட்சுமி நாராயண பெருமாள் ஸ்ரீ பெருதேவி தாயார் சமேத ஸ்ரீ வரதராஜ பெருமாள் தேவஸ்தானத்தில் வைகுண்ட ஏகாதசியை முன்னிட்டு சொர்க்கவாசல் திறப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. விழுப்புரம் மாவட்டம் வானூர் வட்டம் வில்லியனூர் அருகே அமைந்துள்ள தமிழக பகுதியான பெரம்பை கிராமத்தில் லட்சுமி நாராயண பெருமாள் ஸ்ரீ பெருந்தேவி தாயார் சமேத ஸ்ரீ வரதராஜ பெருமாள் தேவஸ்தானத்தில் ஸ்ரீ வைகுண்ட ஏகாதசியை முன்னிட்டு சொர்க்கவாசல் திறப்பு நிகழ்ச்சி காலை 5:20 மணியளவில் நடைபெற்றது. இதில் திரளான பொதுமக்கள் பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். தொடர்ந்து சுவாமி வீதி ஊழா புறப்பாடும் நடைபெற்றது. சொர்க்கவாசல் திறப்பு நிகழ்ச்சியை முன்னிட்டு சுற்று வட்டார பகுதியிலிருந்து நூற்றுக்கணக்கான பொதுமக்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். முன்னதாக சொர்க்கவாசல் திறப்பு விழாவினை முன்னிட்டு நேற்று இரவு சுவாமிக்கு திருமஞ்சனம், சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை பரம்பரை அறங்காவலர் ஏழுமலை கவுண்டர், ஆலய அர்ச்சகர் லட்சுமி நாராயண பட்டாச்சாரியார் மற்றும் பெரம்பை கிராமவாசிகள் செய்திருந்தனர். புதுச்சேரி மாநிலத்தில் வீடு, வர்த்தக நிறுவனங்கள் மற்றும் தொழிற்சாலைகளின் மின் கட்டணம் உயர்த்தப்பட உள்ளது. ஆண்டுதோறும் கட்டணம் உயர்த்தப்படுவதால் மக்கள் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். மின்துறையின் வரவு செலவு கணக்குகள் கோவாவில் உள்ள இணை ஒழுங்குமுறை ஆணையத்திடம் சமர்ப்பிக்கப்பட்டு அதற்கேற்ப ஆண்டுதோறும் கட்டணம் நிர்ணயிக்கப்படுகிறது. அதன்படி 2023-24 நிதி ஆண்டுக்கான கட்டணத்தை நிர்ணயம் செய்ய இணை மின்சார ஒழுங்குமுறை ஆணையத்திடம் விண்ணப்பிக்க துணைநிலை ஆளுநர் தமிழிசை ஒப்புதல் தந்தார். இதையடுத்து மின் கட்டண உயர்வு தொடர்பாக இணை மின்சார ஒழுங்குமுறை ஆணையத்திடம் புதுச்சேரி மின்துறை விண்ணப்பித்துள்ளது. இதன்படி வீட்டு உபயோகத்திற்கான மின் கட்டணம் யூனிட்டிற்கு 50 காசு முதல் 75 காசு வரை உயர்த்த அனுமதி கேட்கப்பட்டுள்ளது. குறைந்த மின்னழுத்த தொழிற்சாலைகளுக்கான மின் கட்டணத்தை யூனிட்டுக்கு 6 ரூபாய் 35 காசுகளிலிருந்து 7 ரூபாயாக உயர்த்த அனுமதி கேட்கப்பட்டுள்ளது. அதேபோல் உயர் மின்னழுத்த தொழிற்சாலைகளுக்கு கட்டணம் யூனிட்டிற்கு 5 ரூபாய் 45 காசுகளிலிருந்து 6 ரூபாயாகவும், அதி உயர் மின்னழுத்த தொழிற்சாலைகளுக்கு யூனிட்டுக்கு 5 ரூபாய் 50 காசுகளிலிருந்து 6 ரூபாயாக அனுமதி கேட்கப்பட்டுள்ளது. மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை மூலம் உதவித்தொகை வழங்குவதற்கான அடையாள அட்டையை சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கின்ற தட்சிணாமூர்த்தி வழங்கினார். புதுச்சேரி அரசு மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை மூலமாக அரியாங்குப்பம் தொகுதிக்கு உட்பட்ட 87 பயனாளிகளுக்கு விதவை, முதிர்கன்னி மற்றும் கணவரால் கைவிடப்பட்டோருக்கான உதவித்தொகை வழங்குவதற்கான அடையாள அட்டை வழங்கும் நிகழ்ச்சி அரியாங்குப்பம் பெருந்தலைவர் காமராஜர் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தி கலந்து கொண்டு பயனாளிகளுக்கு அடையாள அட்டையை வழங்கினார். அப்போது துறை அதிகாரிகள், NR காங்கிரஸ் முக்கிய பிரமுகர்கள் மற்றும் பொதுமக்கள் பலர் உடனிருந்தனர். புதுச்சேரி காவல்துறையில் ஒரே நாளில் 51 உதவி காவல் ஆய்வாளர்கள் அதிரடியாக பணியிடமாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். புதுவை காவல்துறையில் ஒரே இடத்தில் 3 ஆண்டுகளுக்கும் அதிகமாக பணியில் இருந்த இன்ஸ்பெக்டர்கள் சமீபத்தில் பணியிட மாற்றம் செய்யப்பட்டனர்.
மேலும் தலைமை காவலர்களுக்கும் உதவி ஆய்வாளர்களுக்கும் பணி உயர்வும் வழங்கப்பட்டது. இதனையடுத்து காவல் நிலையங்களில் பணியில் இருந்த உதவி ஆய்வாளர்கள் பலரும் பணியிட மாற்றம் செய்யப்பட்டனர். இந்நிலையில் ஏற்கனவே தலைமை காவலர்களாக இருந்து உதவி ஆய்வாளர்களாக பணி உயர்வு பெற்றவர்களுக்கு புதிய பணியிடங்கள் ஒதுக்கப்பட்டுள்ளன. அதன்படி அவர்கள் பணியிட மாற்றமும் செய்யப்பட்டுள்ளனர். பணியிட மாற்றப்பட்ட உதவி ஆய்வாளர்கள் அவர்களுக்கான இடத்தில் உடனடியாக பணியில் சேர வேண்டும் என உத்தரவிடப்பட்டுள்ளது. பணியிட மாற்ற உத்தரவை புதுவை தலைமையிட காவல் கண்காணிப்பாளர் ஜித்தா கோதண்டராமன் பிறப்பித்துள்ளார். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.